அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிற அனைத்து மக்களையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வழியாக நம் அனைவரையுமே தம்முடைய சொந்த பிள்ளைகள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமாக, கடவுளின் திருவுளமாக இருந்ததாக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 5-6 இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இவ்வாறு கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக நம் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியதால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் நம் அனைவரையும் அவர் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம் அனைவரையும் கடவுள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுகிறார். இவ்வாறு கடவுளின் பிள்ளைகளாக மாறிய நாம் இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறித்துதான் இந்த நாளில் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. கடவுளின் பிள்ளைகள் இந்த உலகில் நேர்மையாக செயல்பட வேண்டும். கடவுளின் பிள்ளைகள் இந்த உலகில் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்று அந்த இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன. நேர்மையாக செயல்படுபவரும் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்து வாழ்பவரும் கடவுளின் பிள்ளைகள் என்றும், நேர்மையாக செயல்படாதவரும் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்யாதவரும் சாத்தானின் பிள்ளைகள் என்றும் அந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவே கடவுளின் பிள்ளைகளாக மாறிய நாம் இந்த உலகில் நாம் நேர்மையாக செயல்பட்டு நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக பவுல் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். நேர்மையாக செயல்படுதல் என்றால் என்ன? சொதோம் கொமோரா நகர்களை கடவுள் அழிக்க போகிறார் என்பதை அறிந்தவுடன் அங்கு வாழ்கிற தன் உறவினரான லோத்தும் அவர் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி லோத்திற்காக, அவர் குடும்பத்திற்காக ஆபிரகாம் கடவுளிடம் பரிந்து பேசி ஜெபிக்கிறாரே, அதுதான் நேர்மையாக செயல்படுதல், அதுதான் தன்னை போல் பிறரை அன்பு செய்து வாழ்தல். தொடக்க நூல் 25ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறபடி மலடியாயிருக்கிற தன் மனைவிக்காக ஈசாக் ஜெபிக்கிறாரே, அதுதான் நேர்மையாக செயல்படுதல், தன்னை போல் பிறரை அன்பு செய்து வாழ்தல். சாமுவேலின் முதல் புத்தகம் முதல் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறபடி உள்ளம் உடைந்து போன தன் மனைவி அன்னாவை எல்கானா ஆற்றி தேற்றுகிறாரே, அதுதான் நேர்மையாக செயல்படுதல், தன்னை போல் பிறரை அன்பு செய்து வாழ்தல். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கிற நாம் இந்த உலகில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வெளிப்படுகிறோம், கடவுளின் பிள்ளைகளாக நாம் வெளிப்படுகிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகம் தோன்றும் முன்பே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் நேர்மையாக செயல்பட்டு நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாம் வெளிப்படுவோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு
நன்றி, நன்றி, நன்றி சொல்லு. இந்த நாளிலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த உலகில் நேர்மையாக செயல்பட்டு எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் உம்முடைய ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை, அவர்கள் குடும்பங்களை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதி இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.